அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 5ல அதாவது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல யூனிட் 5ல நிலச்சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பார்ட்டாக நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் நிலச்சீர்திருத்தத்தில். அதாவது ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா? சரி, நிலச்சீர்திருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக முன்னாலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மன்னராட்சி நடந்துச்சு. மன்னராட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியிருந்து வந்து நம்மளை வந்து ஆக்குப்பை வந்து பண்ணாங்க. சரியா? நம்ம இந்திய மன்னர்கள் நம்ம வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியிருந்து வந்தாங்க. அதாவது முகலாயர்களாக இருக்கட்டும், டெல்லி சுல்தான்களாக இருக்கட்டும், சரியா, இவங்கெல்லாம் வெளியிருந்து வந்தவங்க. வெளியிருந்து வந்து மன்னராட்சி, அதுவும் மன்னராட்சி மாதிரி தான் வந்து நடந்துச்சு. ஓகேவா? சுல்தான்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப யார் வராங்க அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ்காரன் வந்து வரான். 1600 காலகட்டத்துக்கு மேலே 1600 காலகட்டத்துக்கு மேலே பிரிட்டிஷ்காரன் வந்து வந்தான். ஸோ பிரிட்டிஷ்காரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னால் நிலம் அப்படிங்கிறது யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் மன்னர் கண்ட்ரோலில் இருந்துச்சு. நிலத்துக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு டான் யார் அப்படின்னு கேட்டால் மன்னர் தான். சரியா? ஸோ அந்த ஏரியா சுற்றி இருக்கிற நிலம் ஃபுல்லாக யார் சொந்தம்? மன்னர் தான் சொந்தம். இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஆட்கள் வந்து வந்துகிட்டே இருந்தாங்களா, வெளியிருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரன் வந்துட்டானா. இப்போ அந்த பிரிட்டிஷ்காரன் உள்ள என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் பண்ண தான் வரான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அட்மினிஸ்ட்ரேஷனும், அதாவது நம்ம இந்தியாவை கையகப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒற்றுமை வந்து கிடையாது. ஸோ கையகப்படுத்திட்டான். ஸோ கையகப்படுத்திட்டான் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சுல்தான் நவாப்லாம் இருப்பாங்க இல்லையா, அடிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் இப்போ இதுக்கு முன்னால் மன்னர் கண்ட்ரோலில் இருந்த அந்த நிலமானது யார் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு? பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலுக்கு வந்து வந்துச்சு. சரியா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரன் தான். இப்போ அவனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் எல்லா நிலத்தையும் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. ஸோ நிலத்தில் வந்து ஏதாவது ஒரு விளைவிக்கிறாங்களா, நம்ம வந்து வரி வந்து வாங்கணும். சரியா? குத்தகை வந்து பண்ணுறாங்களா, அதுக்கு வந்து வரி வந்து வாங்கணும். அது வந்து யார் பண்ணுவா? பிரிட்டிஷ்காரன் தான் பண்ணணும். பட் எல்லாத்துக்கும் வந்து நம்மளால் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்தியாவில் உள்ள மக்களை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சில விஷயங்கள் வரியெல்லாம் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக ஒரு சில முறைகள் வந்து புகுத்துறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 முறைகள் வந்து வரும். அதுதான் நிலச்சீர்திருத்தத்தில் முதல் டாப்பிக்கில் வந்து இருக்கும். சரியா? இந்த 3 முறைகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான முறைகள். கண்டிப்பாக கேள்வி வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். சரி, என்னென்ன முறைகள்? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில் நிலச்சீர்திருத்தம், பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் நிலச்சீர்திருத்தம் எப்படி இருந்துச்சு? மொத்தம் 3 முறைகள் வந்து அவன் வந்து கொண்டு வந்திருந்தான். என்னென்ன அப்படின்னா ஜமீன்தாரி முறை. ஓகேவா? ஜமீன்தார். ஓகேவா? ஜமீன்தாரி முறை. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயத்வாரி முறை. தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மகள்வாரி முறை. மொத்தம் 3 முறைகள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து இருந்துச்சு. எதுக்காக நான் வந்து திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா மைண்டில் வந்து இப்போயே வந்து ஏற்றிக்கோங்க. சரியா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஜமீன்தாரி முறை. அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா நிலச்சுவாண்டார் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜமீன்தாரி முறை, அப்படி இல்லைன்னா நிலச்சுவாண்டார் முறை. ஓகேவா? ஜமீன்காரன். சும்மா நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. இது எப்போ வந்து அறிமுகம் பண்ணுறாங்க அப்படின்னா 1793 இந்த பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிரந்தர சொத்துரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. அந்த சட்டத்தை அறிமுகம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜமீன்தாரி முறை அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கொண்டு வராங்க. ஜமீன்காரன் அப்படிங்கிற ஒரு முறை. எதுக்காக சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா காரன் வாலிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஜமீன்தாரி முறையை வந்து அறிமுகம் பண்ணார். ஜமீன்தாரி முறை இல்லைன்னா நிலச்சுவாண்டார் முறை. யாரோட ஹெல்ப்போட உதவியோட அப்படின்னா சர் ஜான் சோர். ஓகேவா? ஜான் சோர் உதவியோட என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறிமுகம் பண்ணுறாரு. அதுக்காகத்தான் என்ன பண்ணுறா அப்படின்னா ஜமீன்காரன் அப்படின்னு சொன்னேன். ஜமீன்காரன்னா நம்மளுக்கு ஒரே வார்த்தையில் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால் நம்ம ரெண்டையும் வந்து படிச்சுக்கலாம். எந்த வருஷம்? 1793க்கு அப்புறம். நீ 1793 வந்து மைண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து பாருங்கள் இந்த ஜமீன்தாரி முறையை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த ஜமீன்தாரி முறையில் விஷயம் அப்படின்னா இந்த அமைப்பில் நிலத்துக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு ஜமீன்தார். சரியா? இந்த ஜமீன்தார் தான் நிலத்துக்கு சொந்தக்காரர். அவர் கண்ட்ரோலில் நிறைய நிலம் வந்து இருக்கும். அந்த நிலத்தை இவர் என்ன பண்ணுவாருன்னா குத்தகைக்கு வந்து விடுவார். சரியா? நம்மளை மாதிரி ஏழை பாலை மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குத்தகைக்கு வந்து எடுப்பாங்க. குத்தகைக்கு எடுத்து அதில் வந்து விவசாயம் வந்து பண்ணுவாங்க. விவசாயம் பண்ணி அதில் மகசூல் வருது, அதாவது வருமானம் வந்து வருது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு வந்து யாருக்கு கொடுக்கணும்? நம்ம ஜமீன்தாருக்கு வந்து கொடுக்கணும். அப்படி ஜமீன்தார் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் காசு வந்து நிறையா வந்து வாங்குவார். சரியா?
ஸோ நிறையா வாங்குற அந்த காசில் அது பணமாகவும் இருக்கலாம் பொருளாகவும் இருக்கலாம். அதில் 11ல் 10 பங்கு, சரியா, 11ல் 10 பங்கு வருவாயில் 11ல் 10 பங்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ்காரனுக்கு இந்த ஜமீன்தார் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டணும். அப்போ இவர் வந்து எப்படி அப்படின்னா ஒரு இடைத்தரகர் மாதிரி தான், சரியா. இவர் வந்து காசை வாங்கி என்ன பண்ணுறாரு, அங்கே போய் கட்டுறாரு, யார்கிட்ட, பிரிட்டிஷ்காரன்ட்ட கட்டுறாரு. எப்படி, 11ல் 10 பங்கு. அப்போ மிச்சம் ஒரு பங்கு எங்கே சார் போகும், மிச்சம் ஒரு பங்கு இந்த ஜமீன்தார் இந்த வேலை பார்க்குறாரு இல்லையா, இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு சம்பளம், சரியா. அந்த ஒரு பங்கே வந்து பெரிய அளவில் வந்து இருக்கும். ஓகேவா, ரைட். இதில் யார் வந்து நம்மளுக்கு வந்து கோமாளிகள் அப்படின்னா, கோமாளிகள் மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த விவசாயிகள் தான். அவ்வளோ விவசாயம் பண்ணி கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவ்வளோ வருமானத்தையும் நம்ம வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா, சரி. எங்கெல்லாம் இதை வந்து அறிமுகம் பண்ணாங்க அப்படின்னா, நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா, வங்காளத்தில், பீகாரில், ஒரிசாவில், சரியா. பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெங்காலில் வந்து ஒரு பெரிய பிளேஸாக வந்து இருந்துச்சு. அவன் எங்கே ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னா பெங்காலில் தான் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க, சரியா, ரைட். பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னதான். ஓகே, அடுத்து இந்த குத்தகைதாரர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் குத்தகைதாரர்களுக்கு கிடையாது. அவங்க ஜஸ்ட்டு விவசாயம் பண்ணுற குத்தகை மட்டும் தான் பண்ணுறாங்க. அதாவது பயிர் மகசூல் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த உரிமை இருக்கா, நில உரிமை இருக்கா அப்படின்ட்டா கிடையாது, சரியா, ரைட். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜமீன்தாரி முறை, அப்படி இல்லைன்னா நிலச்சுவாண்டா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு முறை, சரியா, ரைட். செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ரயத்வாரி முறை. ஸோ ரயத்வாரி முறை அப்படி இல்லைன்னா சொந்த சாகுபடி முறை. ரயத்வாரி இங்கே வந்து விவசாயம் அப்படிங்கிறத குறிக்கும். ரயத் அப்படின்னா இங்கே வந்து விவசாயம் அப்படிங்கிறது குறிக்கும், ரைட். இப்போ வந்து பாருங்கள், இந்த ரயத்வாரியை யார் வந்து அறிமுகம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் தாமஸ் மன்ரோ. அங்கே ஜமீன்காரன் சொன்னேன் இல்லையா, ஜமீன்தாரி முறையை காரன் வாலிஸ் வந்து அறிமுகம் பண்ணார். ரயத்வாரி முறையை வந்து தாமஸ் மன்ரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டா அறிமுகம் பண்ணுறாரு. ஓகே, இந்த ரயத்வாரி முறைக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா சொந்த சாகுபடி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேர், சொந்த சாகுபடி முறை. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன அப்படின்ட்டா ஃபஸ்ட்டு நம்ம மெட்ராஸ் மாகாணத்தில் தான், தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க, பட் நம்ம என்ன அப்படின்னா மெட்ராஸ் மாகாணம்னு வச்சுக்கோங்க, சரியா. மெட்ராஸ் மாகாணத்தில் தான் 1820 அறிமுகம் செய்யப்படுது, சரியா. தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தமிழ்நாடுங்கிறது இப்போ வந்தது. ஓகேவா, மெட்ராஸ் மாகாணத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் 1820 அறிமுகம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் மகாராஷ்டிராவுக்கு போகுது, குஜராத்துக்கு போகுது, அஸ்ஸாமுக்கு போகுது, கிழக்கு பஞ்சாபுக்கு போகுது, மத்திய பிரதேசத்துக்கு போகுது, கூர்குக்கு போகுது. இந்த இடங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விரிவாக்கம் வந்து பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இதில் நிலத்தோட உரிமையாளர் யார் அப்படின்னு கேட்டால் விவசாயிகள். நம்ம இதுக்கு முன்னாடி ஜமீன்தார் முறையில் நிலத்தோட உரிமை யாருன்னு பார்த்தோம், ஜமீன்தாரர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிலத்தோட உரிமையாளர் வந்து இருப்பாங்க. இங்கே வந்து யார் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலத்தோட உரிமையாளராக சொல்லப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் இடைத்தரகர் மாதிரி ஜமீன்தார் ஒருத்தர் வந்து இருந்தார் இல்லையா, இப்போ அப்படிலாம் கிடையாது. நீ விவசாயம் பண்ணுறியா, நீயே டைரெக்டாக வந்து டேக்ஸ் வந்து கட்டிடு. அதாவது விவசாயிகள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரடியாக அரசுக்கு வரி வந்து செலுத்துகிறாங்க. ஓகேவா, ரைட். அதே மாதிரி நிலத்தை சொந்தம் கொண்டாட உரிமை, இது என்னோட நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா யார் நிலம் வச்சுருந்தாலோ அவர்கிட்ட தான் வந்து இருந்துச்சு. ஓகேவா, ரைட். இப்போ கேட்கலாம், சார் எதுக்கு சார் இந்த மாதிரி ஏன் இப்போ இந்த மாதிரிலாம் குழப்பம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன அப்படின்னா மன்னர் காலத்தில் இருந்த பிளேசஸ் அங்கங்கே இருக்கும், யாருக்குமே வந்து சொந்தம் இல்லாமல் வந்து இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து வந்துச்சு, ரைட்டு. அதே மாதிரி இது ஒரு நல்ல பாயிண்ட். என்ன அப்படின்னா சுதந்திரத்திற்கு முன்னால் குறைந்த அடக்குமுறை கொண்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரயத்வாரி முறை, அப்படி இல்லைன்னா சொந்த சாகுபடி முறை அப்படின்னு சொல்கிறது தான் சொல்லுவாங்க, சரியா, ரைட். இதுதான் வந்து ரயத்வாரி முறை அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன முறை அப்படின்னா மகள்வாரி முறை, அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் இனவாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. மகள்வாரி முறை அப்படி இல்லைன்னா இனவாரி முறை. இதை பொறுத்த வரைக்கும் 1833 வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிற ஒருத்தர், சரியா, வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதை வந்து அறிமுகம் செய்கிறார். ஓகே, இந்த மகள்வாரி முறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னால் ஜமீன்தாரி முறை வந்து பார்த்தோம், அடுத்து ரயத்வாரி முறை வந்து பார்த்தோம் இல்லையா. இந்த மகள்வாரி முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீமாக வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுவாங்க, சரியா. இப்போ
ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தார் வந்து வாங்கி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ரயத்வாரி முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயி டைரெக்டாக வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுவார். இங்கே வந்து எப்படி அப்படின்னா டீமாக ஒரு குழுவாக நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணிடணும். இப்போ ஒரு ஊர் இருக்கா, ஒரு குட்டி ஊர் இருக்கா, இந்த குட்டி ஊருக்கு நீங்கள் தான்ப்பா பொறுப்பு. ஒரு 10 பேர் இருக்கீங்களா, ஒரு டீமாக இருக்கீங்களா, நீங்கள் மொத்தமாக வந்து கட்டிடு, அவங்க கட்டலன்னா நீ தான் வந்து பொறுப்பு. அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டீமை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து டேக்ஸ் கட்டுறதுக்கு சொல்கிறாங்க. சரியா? வில்லியம் பெண்டிங் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. மத்திய இந்தியா, கங்கை சமவெளி பகுதி, மத்திய பிரதேசம், பஞ்சாப் இங்கே வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகே, இதில் நில உரிமையாளர் யார் அப்படின்னா விவசாயிகள் குழுவினர், அதாவது டீமாக நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டீமு. ஓகே, இதில் விவசாயிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம தலைவருக்கு ஒரு ஹெட் வந்து இருப்பார். அவருக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் வரியை வந்து கொடுக்குறாங்க. அந்த கிராம தலைவர் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷ்காரனுக்கு கொடுத்துருவாங்க, அரசாங்கத்துக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? இதுதான் இங்கே வந்து விஷயம். எல்லாரும் கொடுத்தா தானே இவர் வந்து போய் கொடுக்க முடியும். சரியா? ரைட். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகள்வாரி முறை. அப்படி இல்லைன்னா இதுக்கு பேர் இனவாரி முறை. டீம், இனம், ஒரு குழு. சரியா? ரைட். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டால் சுதந்திரத்துக்கு முன்னால் நிலச்சீர்திருத்தம் பார்த்தோம். சுதந்திரத்திற்கு அப்புறம் நிலச்சீர்திருத்தம் எப்படி இருந்துச்சு? இப்போ நம்ம வந்து பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இந்த நிலம்லாம் வந்து இருந்துச்சு. அதனால் ஜமீன்தாரி முறை வந்துச்சு, ரயத்வாரி முறை வந்துச்சு, மகள்வாரி முறை வந்துச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் சுதந்திரம் வாங்கிட்டோம். 1947 சுதந்திரம் வந்து வாங்கிட்டோம். 1950 குடியரசு வந்து ஆகிட்டோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த நிலம் எல்லாமே பிரிட்டிஷ்காரன் இதுக்கு முன்னால் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த நிலம் எல்லாமே யார்கிட்ட வந்துச்சு? நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து வந்துருச்சு. கவர்மெண்ட்டை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னால் யாரெல்லாம் வந்து அந்த விவசாயம் பண்ணாங்களோ, விவசாயம் பண்ணவங்க, ஜமீன்தாராக இருந்தவங்க, சரியா, ஸோ நிலம் எல்லாமே வந்து நல்லா பெரிய அளவில் வந்து வச்சுருந்தவங்க, பிரிட்டிஷ்காரன் காலத்தில் பெரிய அளவில் வச்சுருந்தவங்க எல்லாரும் நிலத்தை வந்து கொடுத்துருவானா அப்படின்னு கேட்டால் கொடுக்குறது சங்கடம். சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டா இந்த ரெஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், நிலச்சீர்திருத்தம் பண்ணி தான் வந்து ஆகணும். ஓகேவா? நிலச்சீர்திருத்தம் அப்போ தான் வந்து கொண்டு வராங்க. ரைட். அப்போ நம்ம அரசியலமைப்பில் முதல் சீர்திருத்தமே நிலச்சீர்திருத்தமாக தான் இருந்திருக்கும். சரியா? முதல் சீர்திருத்தமே நிலச்சீர்திருத்தமாக இருந்திருக்கும். ஓகே, ரைட். பாருங்கள், நிலச்சீர்திருத்தம் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் மாநில பட்டியலில் இருக்குது. இதில் இருக்குது, மாநில பட்டியல் இருக்குது. அப்போ தமிழ்நாடுன்னு இருக்கா, தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த நிலம் சம்மந்தமான விஷயங்களுக்கு சட்டங்களோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாலிசியோ இல்லைன்னா ஒரு திட்டங்களோ வகுக்கிறாங்க அப்படின்னா யார் கண்ட்ரோலு? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல். சரியா? இப்போ நிலம் சம்மந்தமான பிரச்சனை நம்மளுக்கு யார் வந்து பார்க்குறா? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பதிவு செய்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்குவாங்க. சரி, அது யார் கண்ட்ரோலில் இருக்குது? நம்ம டிஎன்பிசி படிச்சு தானே போகிறோம். ரெவன்யூக்கு வந்து போவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போவோம். அவங்க தான் வந்து நிலத்தை வந்து பார்த்துக்கிறாங்க. நிலத்தை பார்த்துக்கிறாங்க மீன்ஸ் என்ன அப்படின்னா அதில் ஏற்படுற பிரச்சனைகள் ப்ளஸ் பதிவு பண்ணுறது, அதை வந்து பார்த்துக்கிறாங்க. ரைட்டு. அடுத்து இந்த நிலச்சீர்திருத்தம் அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் வந்து இருக்குப்பா. எத்தனை அட்டவணையில் இருக்குது? 9வது அட்டவணையில். சரியா? 9வது அட்டவணையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த அட்டவணையில் வச்சுருந்ததுக்கு நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ண முடியாது. நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பண்ண முடியாது. சரியா? ரைட். நீதி புனராய்வுனா என்ன அப்படின்னு கேட்டால் கேள்வி கேட்க முடியாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட். அடுத்து வந்து பாருங்கள் 44வது சட்ட திருத்தம். சரியா? 44வது சட்ட திருத்தம் சொத்துரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க. சார், சொத்துரிமைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும்? அது நிலஞ்சம்பந்தமான ஒரு விஷயம் தானே. சொத்துன்னா என்னது? நிலத்துக்கு தானே அடிச்சுக்கிடுவாங்க நம்ம ஆளுங்க. சரியா? ரைட். இந்த சொத்துரிமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிடுச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ வந்து போகலாம். இப்போ நிறையா வந்து என்ன ஆகுது, கேசஸ் வந்து குமியும் இல்லையா, அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் தூக்கிட்டாங்க. அடிப்படை உரிமை வந்து இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண சட்ட உரிமையை வந்து மாற்றிட்டாங்க. எது? 44வது சட்ட திருத்தம். ஓகேவா? அரசியலமைப்பில் 2 சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று 42, இன்னொன்று 44 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள் ஒரு சில சட்டங்கள். சரியா? இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்குது அப்படின்ட்டா தமிழ்நாடு எஸ்டேட் சட்டம் 1948. தமிழ்நாடு எஸ்டேட் சட்டம் 1948 எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வராங்க 1948. அடுத்து தமிழ்நாடு நிலச்சீர்திருத்தங்கள் சட்டம் 1961.
நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு நில சீர்திருத்தங்கள் சட்டம் 1961 எதுக்காக கொண்டு வராங்க? நில உச்ச வரம்பை நிர்ணயம் பண்ணணும், அதுக்காக வந்து கொண்டு வராங்க. ஒரு நபர் இருக்காருன்னா அவருக்கு அதிகபட்சமாக இவ்வளோ நிலம் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த உச்ச வரம்பை வந்து கொண்டு வராங்க. அது எப்போ? 1961. அடுத்து தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் 1955. குத்தகைதாரர்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வராங்க. அடுத்து தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்களின் நியாயமான ஊதிய சட்டம். தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்களோட நியாயமான ஊதிய சட்டம். நியாயமான ஊதியமாக கிடைக்கிறா கண்டிப்பாக கிடைக்கிற சங்கடம் தான். 1969. சரியா? 1969. ஓகே. அடுத்து தமிழ்நாடு விவசாய நிலங்கள் குத்தகை உரிமை பதிவு சட்டம். குத்தகை உரிமை பதிவு சட்டம் 1969. சரியா? இப்போ குத்தகை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 1955, பதிவு சட்டம் அப்படின்னா 1969. ஓகே. அடுத்ததாக என்ன அப்படின்னா பூமிதான இயக்கம். ஸோ பூமிதான இயக்கத்தை தொடங்கினவர் யார் அப்படின்னாட்டா 1951 வினோபா பாவே அப்படிங்கிற ஒருத்தர். சரியா? பூமிதானம் தொடங்கினவர் வினோபா பாவே அப்படிங்கிற ஒருத்தர். பூமிதான இயக்கம்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், குடியரசு ஆகிடுச்சு இல்லையா, அப்போ வந்து நிலம் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்து வந்துருச்சு இல்லையா, அப்போ இதுக்கு முன்னால் இந்த ஜமீன்தாராக அடுத்து வந்து இந்த விவசாயம் பண்ணவங்க குத்தகை பண்ணவங்க நிலத்தை வந்து வாண்டானா நீங்களே வந்து ஒப்படைச்சிருங்களேன். சரியா? உங்கள்ட்ட வந்து நிறையா நிலம் இருக்கா, நிறையா நிலம் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு போக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அந்த நிலத்தை கவர்மெண்ட்டை கொடுத்துருங்க, எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்து கொடுத்துருவோம், நிலம் இல்லாத மக்களுக்கு பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் பூமிதான இயக்கம் அப்படிங்கிறது. இதை வினோபா பாவே அப்படிங்கிறவரை 1951 தொடங்கினார். ஏன் கவர்மெண்ட் வந்து ஆக்குபை பண்ண நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பிடுங்கிறதுக்கு பதிலாக நீங்களே கொடுத்துருங்க, இது ஒரு நல்ல திட்டம் தான். சரியா? அது மாதிரி நிறைய பேர் கொடுத்தாங்க, நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் வந்து கொடுத்தாங்க. சரியா? அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரித்து கொடுத்துருப்பாங்க. ரைட். அதிக நிலம் வைத்திருப்பவர்கள் தானாக முன் வந்து நிலத்தில் ஒரு பகுதியை நிலமற்ற ஏழைகளுக்கு வழங்குறதுக்கு வற்புறுத்தியது. இதுதான் வந்து பூமிதான இயக்கம் அப்படிங்கிறது. சரியா? ரைட். இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த நிலச்சீர்திருத்தத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரியா? இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம அடுத்து வேளாண்மை பற்றி பார்க்குறப்ப சேர்த்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் மட்டும் நல்லா வந்து மைண்டை வந்து ஏற்றிக்கோங்க, ரொம்ப தெளிவாக ஏற்றுக்கோங்க. எப்படி 5 ஆண்டு திட்டங்கள் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நிலச்சீர்திருத்தமும் முக்கியம். பழைய கேள்வி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 முறையில் வந்து அடிக்கடி கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.